Hi friends, welcome to Shecharu's Kitchen. இன்னைக்கு நாம ராகி கேழ்வரகை வச்சு ஒரு சூப்பரான காஃபி ரெசிபி பார்க்கலாம். இது சிம்பிளாகவும் ரொம்பவே டேஸ்டாகவும் இருக்கும். அதுக்கு முதல்ல 50 கிராம் கேழ்வரகை எடுத்துருக்கிறேன். இந்த கேழ்வரகை தண்ணி ஊற்றி நம்ம ஊற வச்சுக்கலாம். இதை நம்ம மாவுலையும் செய்யலாம். கேழ்வரகை மாவை அரைச்சி அதில் கூட இந்த காஃபி ரெடி பண்ணலாம். ரொம்பவே உடம்புக்கு நல்லது. இதில் அயன் சத்து அதிகமாக இருக்கிறதால ரொம்பவே உடம்புக்கு நல்லது. இதை நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி பால் கிடைக்கும். அதிலேருந்து அதை நம்ம வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதை ஒரு 2-3 தடவை அரைச்சி பால் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு பாத்திரத்தில் ஒரு 1/4 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றி காய வைங்க. அதுக்கப்புறம் அதில் அந்த பாலை ஆட் பண்ணிக்கலாம். பாலை ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. சிம்மில் வச்சுக்கோங்க. அடுப்பை வச்சு நல்லா கிண்டுங்க. அடி பிடிக்கக்கூடாது. நல்லா கிண்டினதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா கிளாஸ் மாதிரி ஆகும். நல்லா கண்ணாடி பதத்துக்கு நல்லா வேகணும். ஒரு மாதிரி பழம் வாசனை வரும். இப்போ தான் வெந்துருச்சுன்னு அர்த்தம். இதில் ஒரு ஏலக்காயை நசுக்கி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும். இது கூட சுக்கும் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்பவே நல்லது, வாசனையாக இருக்கும். இப்போ இது கூட ஒரு 60 கிராம் வெல்லம் சேர்த்துக்கிறேன். வெல்லம் இல்லைன்னா கருப்பட்டி எது வேணால் சேர்த்துக்கலாம். அது கூட ஒரு பிஞ்ச் சால்ட்டு இல்லைன்னா கல் உப்பு சேர்த்துக்கோங்க. இது டேஸ்ட்டை இன்னும் கூட்டி கொடுக்கும். இப்போ நம்ம ராகி காஃபி ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே உடம்புக்கு நல்லதான இந்த ராகி காஃபியை நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.